கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிற எல்லோரும் என்னை விலக்கி இரட்சியும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே தாவீது பக்தன் மிக நேர்த்தியாக எழுதுகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிற எல்லோரும் என்னை விலக்கி இரட்சியும். தாவீதுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. தாவீது ராஜாவாக வாழ்ந்தபோது இந்த பூமியிலே எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ போராட்டங்களையும் அவர் அனுபவித்தார். ஒரு ராஜாவாக உருவெடுக்க ஒரு சாதாரண காரியம் அல்ல. சவுல் மூலமாக எத்தனையோ பிரச்சனைகளை அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. எனவே தான் அவர் எழுதுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, என்னை துன்பப்படுத்துகிற எல்லோரும் என்னை விலக்கி இரட்சியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் எழுதுகிறார். அவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம், இன்றைய வசனத்திலே தியானிக்கிற ஒரு தியானம் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருகிறது. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைகள் அல்லது வேலை செய்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நாம் துன்பத்தை அனுபவிப்போம். ஒருவேளை குடும்பத்திலே நம்முடைய குடும்பம் நமக்கு துன்பத்தை தரலாம். முதலாவது நம்மை துன்பப்படுத்த அநேகம் இருக்கலாம். அதில் முதலாவது நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், கூட பிறந்தவர்கள், கூட பிறந்த சகோதரிகள், நம்முடைய உறவினர்கள் நமக்கு துன்பத்தை கொடுக்கலாம். அந்த துன்பத்தை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதுதான் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். எனவே அப்படிப்பட்ட துன்பங்களை நீங்கள் சகிக்கிறீர்களா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நல்லது செய்யாமல் இருக்கலாம். அநேக பிள்ளைகள் நமக்கு தீங்கு செய்திருப்பார்கள். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, ஒருவேளை வாலிப பிள்ளைகள் பெற்றோர்கள் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம். வீட்டாரே சத்துரு என்ற வசனம் சொல்லியது பார்த்தீங்களா? அப்போ ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய இடத்துல ஒருவேளை கணவர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை மனைவி உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். ஒருயான கிறிஸ்துக்கள் பிள்ளைகளே, ஒருவேளை அப்பா அம்மா உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்திருப்பார்கள். நீங்கள் வேலை செய்ய இடத்திலே ஒருவேளை நீங்கள் துன்பப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம், நன்மை செய்யாமல் இருக்கலாம். ஏனால் நீங்கள் உங்களை உழைப்பை அங்கு செலுத்தியிருப்பீர்கள். ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளை, சேர வேண்டிய நன்மை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். தாவீது அங்கே சொல்லுவது வாசிக்கும் போது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். இந்த காலவேளை எப்படிப்பட்ட நீங்கள் சூழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை நீங்கள் சந்தித்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைகளோ தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனையை அனுபவித்திருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை இங்கே பிரச்சனை அனுபவித்திருக்கலாம். எந்த வேலை செய்தாலும் சரி, ஆனாலும் தேவன் தருகின்ற ஒரு காரியம், உண்மை நம்பியிருக்கிறேன்னு சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது. அப்படிதான் தாவீது பக்தனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. அவன் தேவனை மாத்திரமே அவன் நம்பியிருந்தான். ஆனால் நீங்கள் நம்பக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவாகிடும் சொல்லி எரேமியா கூறுகிறார். அப்படியாக எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திக்கிற நீங்கள் இந்த காலவேளை இந்த தாவீது பக்தன் சொன்னமாக, என் தேவனாகவே கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். அதை நம்பி நீங்கள் இந்த காலவேளை துவங்கி பாருங்கள். உங்களுடைய வேலையை துவங்கி பாருங்கள். உங்கள் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு முடிவு வரும். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலவேளை, தேவனே உம்மை நம்பி இந்த நாளை துவங்கிறேன்னு சொல்லி ஜெபத்தோடு நீங்கள் துவங்கி பார்க்கும்போது ஆண்டவர் அத்தனையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமென்.